உன்னத சிறப்புரையாற்றிய ராகவி அவர்களுக்கு நன்றி. வேதியியல் துறை தலைவர் முனைவர் வி. தங்கமணி அவர்களை சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். சிங்கப்பெண்ணாம் எங்கள் சிறப்பு விருந்தினர் வனிதா IPS அவர்களை அறிமுகப்படுத்த வாய்ப்பு நல்கிய எங்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றி. நமது சிறப்பு விருந்தினர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சார்ந்தவர். இவரின் பெற்றோர் சிறந்த கல்வியாளர்கள். இவரின் உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரர். சகோதரிகளில் ஒருவர் மருத்துவர், மற்றவர் இவரை போல் IPS அதிகாரி, சகோதரர் IAS அதிகாரி. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் பல ஆளுமை திறன்களை தன்னகத்தே கொண்டவர். அதற்கு சாட்சியாக அவர் பெற்ற பட்டங்கள் வருமாறு: இளங்கலையில் கணிதமும், கணினி அறிவியலில் பொறியியல் பட்டமும், தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர். காவல்துறையில் நேர்மையான துணிச்சலானவர் என்பதற்கு நம் சிறப்பு விருந்தினர் ஆற்றிய பணிகளே சான்று. 1991ஆம் ஆண்டு திருப்பூரில் துணை காவல் கண்காணிப்பாளராக தனது பணியை துவங்கினார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம், அம்பாசமுத்திரம் ஆகிய இடங்களிலும், காவல் ஆணையராக ஸ்ரீரங்கத்திலும், சென்னையில் காவல்துறை பயிற்சி கல்லூரியில் முதல்வராகவும், பெரம்பலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளராகவும், சென்னை மாநகரின் காவல்துறை துணை ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார். பெண்களுக்கான தமிழ்நாடு மாநில கவுன்சிலிங்கில் 2 ஆண்டுகள் உறுப்பினராகவும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு பிரிவில் கண்காணிப்பாளராகவும், சென்னை மாநகரின் கடலோர பிரிவில் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரலாகவும், சென்னை ரயில்வே பாதுகாப்பு பிரிவில் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரலாகவும், வெள்ளூர் மண்டல பிரிவில் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரலாகவும் பணியாற்றியவர். சென்னை மாநகரின் ரயில்வே பிரிவில் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாகவும், திருப்பூர் மாவட்டத்தின் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாகவும், காவல்துறை துணை கமாண்டன்ட் ஜெனரலாகவும், சென்னை மாநகரின் ஊர்காவல் படையில் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாகவும், சென்னை மாநகரின் ரயில்வே பிரிவில் கூடுதல் காவல்துறை இயக்குனர் ஜெனரலாகவும் பணியாற்றியவர். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் தாய்மொழியாம் தமிழில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். சிறந்த இலக்கியவாதியான நம் சிறப்பு விருந்தினர் பல மேடைகளில் ஆக்கமும் ஊக்கமும் தரும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியவர். இவர் மகாகவி பாரதியார், தந்தை பெரியார் போன்றவர்களை முன்மாதிரியாக கொண்டவர். பெண்கள் சுய ஆளுமையை உணர்ந்து முன்னேற வேண்டும் என்று அயராது உழைப்பவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். வீரம் தெரிக்கும் வேலுநாச்சியார் விருதும் 2 முறை சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்களை பெற்றவர் நமது மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர். பெண் என்பவள் சக்தியின் மறு உருவம். அதனால்தான் நமது மூதாதையர்கள் இயற்கையின் வடிவங்கள் அனைத்திற்கும் பெண்ணின் பெயர்களை சூட்டியுள்ளனர். இதற்கு எடுத்துக்காட்டு நமது சிறப்பு விருந்தினர் வனிதா IPS அவர்கள். பெண் சிங்கத்தை நேரில் அழைத்து வந்து காட்டிய எங்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு சிறப்பு விருந்தினரை நமக்கு சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ராமநாதபுரம் ஈன்றெடுத்த நல்முத்து, திருப்பத்தூர் மாவட்டத்தின் முதல் பெண் ஆணையர், தமிழ் மீது கொண்ட காதலால் முதுகலை தமிழ் பயின்றவர், பாரதிதாசனின் குடும்ப விளக்கின் வழி வந்த குத்து விளக்கு அவர். பல பதவிகளும் அவரால் அழகு பெற்றது. விரைத்த காக்கி சட்டைக்குள் கனிவான அவரின் மனம். உளிகொண்டு தம்மை செதுக்கியவர் அல்ல, வழிகொண்டு செதுக்கிக் கொண்டவர்கள். பட்டங்கள் பல பெற்று சட்டங்கள் செய்தாலும் பண்பாடு காத்தவர். சென்னை மேனாள் காவல் இணை இயக்குனர், ஆளுமை நிரம்பிய சிறப்பு விருந்தினர் திருமதி வி. வனிதா IPS அவர்களை சிறப்புரை ஆற்ற வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் வீற்றிருக்கும் இந்த மதிய நிகழ்விற்கு தலைமை தாங்கி இருக்கும் திரு தயாளன் அவர்களே, முன்னிலை வகித்து உரையாற்றி அமர்ந்திருக்கும் திரு கோபால் அவர்களே, இந்த கல்லூரியின் சேர்மன் திரு நல்லுசாமி அவர்களே, மேடம் அருணா செல்வராஜ் அவர்களே,
திரு அருண்குமார் அவர்களே, எனக்கு முன்னால் முதல் கன்னி பேச்சை நிகழ்த்தி தன்னம்பிக்கையோடு அமர்ந்திருக்கும் திருமதி ராகவி அவர்களே, எனக்கான அறிமுக உரையை அழகு தமிழில் சொன்ன பேராசிரியை தங்கமணி அவர்களே, என்னை இந்த விழாவிற்கு மீண்டும் மீண்டும் அழைத்த அரசு பரமேஸ்வரன் அவர்களே, அவரால் தான் இன்று நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்கள் 2 பேரும் தொடர்பில் இருக்கோம். திரு அரசு பரமேஸ்வரனும் நானும். நான் இப்போ பணியிலிருந்து ஓய்வு பெற்று ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. நான் ஏடிஜியாக வேலை செய்கிற காலத்துலேயுமே தமிழ்நாடு முழுசு எனக்கு இருக்கும்போது அவர் மேடம் எங்கள் காலேஜுக்கு வாங்க வாங்கம்பாரு. அடிக்கடி பேசுவோம். எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக கொடுத்துட்டாரு இந்த காலேஜுக்கு. ஐயோ, நம்ம நாமக்கல் போகலைன்னா நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஒரு உணர்வை கொடுத்தவர். ஆனால் அந்த மாதிரி ஆசிரியர்கள்ட்டெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காலேஜுக்கு வந்தோம், வேலை பார்த்தோம், சம்பளம் வாங்கணும்னு இல்லாமல் உங்களுக்காக தேடி தேடி பல இடங்களிலும் இருந்து பேச்சாளர்களை கொண்டு வந்து இங்கே இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் இந்த கல்லூரியின் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த வெள்ளி விழாவுக்கு வந்து நான் வரும்போது கேட்டேன், ஆமாம் அங்கே பாருங்கள் ஃப்ளெக்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் ஃப்ளெக்ஸ் இருக்குனாங்க. மதுரையில் நாங்கள் இப்படிலாம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்ததில்லை. நான் படித்தது மதுரையில் லேடி ரோ காலேஜில் பிஎஸ்சி ஸ்பெஷல் பண்ணேன், அப்புறம் தான் இன்ஜினியரிங் பண்ணேன். இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இவ்வளோ ஒரு அழகான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த கல்லூரி நிர்வாகத்தினரை வந்து ஏதோ ஒப்புக்காகலாம் நான் சொல்லலை, உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன், பாராட்டுகிறேன். இந்த மதிய நேரத்தில் வந்து பேசுகிறதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே நல்ல ஸ்பீக்கரா இல்லையா அப்படிங்கிறத இதில் வச்சு முடிவு பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்தோன்னே ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். முதல்ல வந்து இங்கே கினிபிக்கு வந்து ராகவின்னாங்க. ரைட், ஓகே, அவங்க என்ன பேசுகிறாங்க, நீங்கள் அதை எப்படி உள்வாங்குறீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். உண்மையில் அவங்க திருமதி ராகவி பேசும்போது நான் நிறைய உள்வாங்கினேன். இந்த ஜென்ரேஷன் எப்படி பேசுகிறாங்க, என்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் என்பது வந்து நான் அடுத்த தலைமுறை, என்னுடைய மகள் வயசு அவங்களுக்கு, அவங்க சொல்ல நினச்சதை அது வேற சார்ட்டர்ட் அக்கௌண்டனால அளந்து இடைவெளி விட்டு உங்கள் மனசில் அது போய் சேருதான்னு பார்த்து, சில பேர் நீங்கள்லாம் அதை உள்ளே வாங்கி, சில பேர் கை தட்டும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டுறாங்களான்னு பார்த்து, அப்படி தானே தட்டினீங்க? யானை கதை சொன்ன உடனே தான் எல்லாரும் கை தட்டினீங்க. ஏன்னா எல்லா கயிறும் உங்களையும் கட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கயிறினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்னு உங்களோட சொல்ல முடியாது, கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான் சரி. பெண்கள் கல்லூரி, பெண்களுக்கான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எவ்வளவு உயர்வானது தெரியுமா? பாரதி எனக்கு தெரியும். நாங்கள் பாரதியாரால தான், பெரியார்னால தான் எல்லாரும் இன்னைக்கு மேடையில் நிற்கிறோம். நம்ம சொல்லுவோம், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நாம் பாரதி எழுத்தறிவித்தவன் இறைவன். எத்தனையோ தொழில்கள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் இன்னைக்கு எத்தனையோ இருக்கு. அத்தனையிலையும் பெண்களுக்கு கல்வி தர வேண்டும். இன்னொரு அருமையான விஷயம் எனக்கு கேள்விப்பட்டேன், அவர் திரு நல்லுசாமி அவங்க சொல்லும்போது, அத்தனை பேரும் பேராசிரியர்களாக வச்சிருக்கோம் இங்கே. நாங்கள் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எதை சொல்லித்தர, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எல்லாம் வந்து புக்கில் இருக்குங்க. இப்போல்லாம் நிறைய படிக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது, நெட் இருக்குது, நீங்களாக படிச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 84-88 வந்து இந்தியாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆரம்பிக்கும் போது முதல் பேட்ச் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். எனக்கு இந்த கம்ப்யூட்டரை பற்றி ஒரு பெரிய ஃபேசினேஷன்லாம் கிடையாது. நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது அவுட்புட் தரப்போகுது, குவிக்காக போகுது, ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத தவிர ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்மை அது இணைத்திருக்கிறது, உலகோடு நம்மை அதை இணைத்திருக்கிறது, வெளி உலகத்தோடு நமக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இன்னைக்கு உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு உடனடியாக செல்லில் வந்துடுது. அந்த செல், இந்த கயிறு எதனால் கட்டப்பட்டிருக்கிறோம் நாங்கள் பாருங்க, அந்த செல்லு தான் நம்மளை அறியாமல் காலை சுற்றிக்கிட்டு இருக்கு. உண்டா இல்லையா? அதில் நல்ல விஷயங்களை பார்க்கிறோமா பார்க்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்களையெல்லாம் பற்றி ஒரு ஃபீட்பேக் கேட்டேன் நான் காலேஜில். அதிகம் பேர் முதல் தலைமுறைக்காக கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. பெற்றோர்கள் வந்து உங்களெல்லாம் மிகுந்த கனவுகளோடு கற்பனைகளோடு இந்த கல்லூரிக்கு அனுப்பி இருப்பாங்க. தமிழில் பேசுறதுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? என்ன, நீங்கள் விரும்பலைனாலும் அது உங்கள் காதில் உள்ள போகும், தூங்கினாலும் தட்டி எழுப்போம். இன்னைக்கு நம்ம தமிழ் மொழிக்காக பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இந்த தமிழின் சிறப்பு அது.
அந்த தமிழை வேற எந்த மொழியாலெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. நமக்கு தான் உயிர் இருக்கு, மெய் இருக்கு, உயிர்மெய் இருக்கு. நமக்குத்தான் அனைத்துக்கும் தேவையான இலக்கணம் இருக்கு. எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிவழியான ஒரு பரம்பரை நமக்கு இருக்கு. அதனால இந்த தமிழ் வந்து உங்க காதுல சேரும். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாரும் இங்கிலீஷ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் வரும். வருமா வராதா? ஆங்கிலத்தில் பேசினா வருமா வராதா? சரி, ஏதோ கொஞ்சம் பேர் இங்கிலீஷில் பேசிட்டு போகிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா கான்வென்ட் எஜுகேட்டட், நல்லா பேசிட்டு போகிறாங்க. நம்ம ஏதோ படிச்சுட்டு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு சாதாரண வேலைக்கு போயிடலாம். ஒரு உள்ளூரில் டீச்சராக போகலாம், உள்ளூரில் ஏதாவது ஒரு காலேஜ்லையோ ஏதோ ஒன்றில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற அளவு நிறைய பேர் அந்த தன்னம்பிக்கை குறைச்சலில் அவதிப்படுறதை நான் பார்க்குறேன். பல கல்லூரிகளில் ஒரு சாஸ்திரத்துக்காக, சம்பிரதாயத்துக்காக சில நிகழ்வுகளை நிகழ்த்திவிட்டு அதிகம் பேர் அவர்களது மேதைமையை காட்டுவதற்காக வெறும் ஆங்கிலத்தில் உரையாற்றிவிட்டு அது ஒரு சடங்காக நிகழ்த்தி போறதும் போது இந்த 3 நாள் விழா இன்விடேஷன் நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. முதல் நாள் ஒரு ஸ்பீக்கர், அடுத்த நாள் பாரதி கிருஷ்ணகுமார் வராரு, அவங்க நிர்மலா பெரியசாமி வராங்க, இன்னும் நாளைக்கு யாரு வராங்கன்னு தெரியல. நாளைக்கு யாருமா? ஆமாம், அங்கே வரேன். நிறைய கலெக்டர்ஸு, எஸ்பிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர ஆரேட்டர்ஸாக இருப்பாங்க. அது ஒரு விஷயம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படித்து வர்றவங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க. ஏன்னா இப்பெல்லாம் அடிக்கிறது உதைக்கிறத விட பேசி பேசி தான் மக்களை கலைக்க வேண்டியிருக்கிறது, பேசி பேசி தான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, பேசி பேசி தான் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இல்லாமல் பார்க்க வேண்டியிருக்கு. நான் அடிக்கடி காவல் பயிற்சி கல்லூரி முதல்வராக இருக்கும்போது சொல்லுவேன், இந்த கான்ஸ்டபிளுக்கெல்லாம் லத்தி தரதை விட, ஷீல்டு தரதை விட எல்லாருக்கும் ஒரு 1/2 மணி நேரம் பேச்சு பயிற்சி கொடுக்கலாம். ஐயா சாமி, எப்படியாவது இந்த இடத்த விட்டு கலைஞ்சு போயிருங்க, எப்படியாவது கலைஞ்சு போயிருங்க, எப்படியாவது கலைஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக மாறிவிட்டது. இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகி வர 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 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுக்கலை என்பது குறைந்து விடும் நினைச்சோம், இல்லை, வளர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே நல்லா பேசுறாங்க. ஒரு 4 வயசு பொண்ணை டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசுது, 10 வயசு பொண்ணை பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசுது, எல்லாரும் நல்லா பாடுறாங்க. நாங்கள் இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிவி, ஒரு டிஎம்எஸ், ஒரு பி சுசீலான்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ யாரை பார்த்தாலும் நல்லா பாடுறாங்க, யாரை பார்த்தாலும் அழகா இருக்காங்க. அது நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, ஒரே மாதிரி எல்லாரும் அழகா இருக்காங்க. பார்த்தீங்களா சார்? எல்லா ஊர்லையும் பார்க்கும்போது பாருங்க, பெண்கள் அழகாவே இருக்காங்க, தேங்க்ஸ் டு தி பியூட்டி பார்லர்ஸ். ஆனால் நிறைய கல்யாணங்களுக்கு போனீங்கன்னா எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஒரே ட்ரெஸ் போடுறதுனால நம்ம அவங்களை தனித்து வித்தியாசப்படுத்தி வாழ்த்தி வருவது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய குறை. நமக்கே தெரியும், ஒரு லேங்காவில் இருப்பாங்க, இந்த ட்ரெஸ்ஸிங் தான் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிறவங்க சாதாரண புட்டிக்கு, கொஞ்சம் போனவங்க சப்யாசாச்சி போவாங்க, மனிஷ் மல்ஹோத்ரா போவாங்க. அதே மெனு தான். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்தால் அதே மெனு தான். வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதோ, இந்த பணம் அதிகமாக பெருக 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 வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன ரசனையை இழக்கிறோமோ என்கின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு எப்பவுமே உண்டு. நீங்க எதா இருந்தாலும் தேடி பிடிக்கணும், தேடி படிக்கணும். கையில் டோக்கா வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அது காதலாக இருந்தாலும் சரி. இப்பெல்லாம் நிறைய கடத்தரெல்லாம் விற்கிது காதல். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு அவனே சொல்லிடுறான், இதை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் காதல் சொல்லிடுங்க, அப்புறம் பிரேக்கப் பண்ணிக்கோங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்புறம் விவாகரத்து பண்ணிக்கோங்க. எல்லாமே பிறருடைய தூண்டுதலின் பேரில் நடக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமற்ற சமுதாயத்தில் நீங்கள் வாழ நேர்ந்திருக்கிறது. எங்கள் காலத்தை நான் சொல்லட்டுமா? நாங்கள்லாம் கல்லூரிக்கு போகும்போது பாவாடை தாவணி சட்டையில் போனோம், சைக்கிளில் போவோம். தெரு முனையில் 4 பையங்க நின்று சைட் அடிப்பாங்க. நாங்கள் நிமிர்ந்து பார்க்க மாட்டோம், ஆனால் அவங்க அடித்தாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ட்ரெஸ் பண்ணி சைக்கிள்லாம் ஓட்டி போகிறோமா, அவங்களும் நிமிரவே மாட்டாங்க. அதில் பல பேருடைய முகங்கள் கூட எங்களுக்கு தெரியாது. வீட்டில் இருப்போம், தூரத்தில் எங்கேயோ ஒரு மாடியில் ஒரு பையன் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்க்குறாங்கிறது எங்கேயோ ஒரு உள்ளுணர்வு சொல்லும். அதற்காக நம்முடைய உடைகளை திருத்தி, பார்வையை திருத்தி, வீட்டு வேலை செய்கிற ஒரு பாரதி ராஜா கேமரா எப்பவுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயத்தோடு, பெற்றோரின் கண்கள் எந்த நேரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற, ஜாதி பற்றி பேசக்கூடாதும்பாங்க. இப்போது நான் ரிட்டையர் ஆனதுனால பேசலாம், ஜாதி பற்றியெல்லாம் பேசித்தான் ஆகணும். அது இல்லாமல் இருந்தால் தானே அதை பேசாமல் இருக்கணும். திருமணம் என்று வரும்போதாவது அதை பேசித்தானே ஆகணும்.
அதுன்னு அவ்வளோ கெட்ட வார்த்தையா? ஜாதிங்கிறது கெட்ட வார்த்தையா? கிடையாது. இப்போ ஒரு பிரச்சாரம் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த சாதியை பேசிவிடக்கூடாது, அந்த சாதியை பேசிவிடக்கூடாது. நம்ம எல்லா நாளும் பேசுறதில்ல, எல்லா நாளும் அதை பழகிறதில்ல. உங்கள் வீட்டுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு குணங்கள் இருக்கும்போது, தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்கும்போது, தயவு செய்து ஒரு தாய் உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறாளோ அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ஒரு கம்ஃபர்டபுளான லிவிங் உங்களுக்கு கொடுக்கும். எங்கள் பக்கம்லாம் நான் மானாமதுரை, நாங்கள் ஆக்சுவலாக நான் ராமநாதபுரம், மதுரை, எங்கள் பக்கத்துலலாம் ஒரு கடுமையான கண்ணுக்கு தெரியாத ஒரு இரும்பு வலை ஒன்று ஒவ்வொரு பெண்ணை சுற்றியும் இருக்கும். அப்படியெல்லாம் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது, எத்தனை வயசானாலும் செய்ய முடியாது. அது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த யானையை போல் பழகிவிட்டது. நமக்கே தோணும். இப்போ நான் ஒரு அம்மாவாக இருக்கேன், நான் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் வேலை பார்த்துருக்கேன், நான் இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்துருக்கேன், நான் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் வேலை பார்த்துருக்கேன். என் மகள் ஒரு மருத்துவர், அவளும் ராத்திரியும் பகலாக தான் வேலை பார்க்கணும். ஆனாலும் என்னுடைய கண் பார்வை அவள் மேல் இருந்து கொண்டே தான் இருக்கும். காலையிலேருந்து ஒரு 10 முறையாவது கண்டிப்பது தெரியாமல், கேட்குறது தெரியாமல், வந்துட்டியாடா, சாப்பிட்டியாடா, இப்போ எங்கடா வந்திருக்க, யாரா வண்டி ஓட்டுனது கேட்போம்ல. ஒரு தாயாக அந்த கடமை எங்களுக்கெல்லாம் இருந்துக்கிட்டே தான். யாரா வந்து நீ எடுத்துகிட்டு போயிட்டியா, போயிட்டு எத்தனை மணிக்கு திரும்பி வருவ கேட்போம். இதை நிறைய பெண்கள் விரும்புவதில்லைன்னு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். கல்லூரி பெண்கள் சுதந்திரம் என்பதை என்னவென்று கருதி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களை யாரும் எதற்காகவும் எப்போதும் கேள்வி கேட்கக்கூடாது. உண்டா இல்லையா? அம்மாக்கள்லாம் நீங்கள் அப்படி பயந்து தான் பதில் பேசுகிறீங்களா? எனக்கு தெரியல. நாமக்கல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பொதுவாக உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன கேள்வி கேட்டால் கூட, ஒரு சின்ன எரிச்சல் வந்தால் கூட பதிலடி டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெண் சுதந்திரம் இல்லை நண்பர்களே. அது பெண் சுதந்திரம் இல்லவே இல்லை. கணவனுக்கு பயந்து வாழ்றது அப்படிங்கிறது, பயந்துங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. கணவனோடு இணைந்து வாழ்வதற்கு, சமையல் செய்வதற்கு, கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டொன்றும் மாமன் மாமிக்கு தக்கது என்று கேட்டு கேட்டு சமைக்கக்கூடிய ஒரு குடும்ப விளக்கு தங்கம் என்பவள் உங்களையும் என்னையும் விட புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டவள். ஒரு வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். நீ சமைக்க ஹஸ்பண்டை போடா வாடா, லவரை போடா வாடா, இப்போ தான் வந்தான், அப்போ தான் போகிறான். இந்த மலையாளிகள் தமிழ் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நாய் வந்தார் என் ஹஸ்பண்டு போனாம்பாங்க. அவங்களுக்கு அந்த சரியான விகுதி சொல்ல தெரியாது. இப்போ தெரிஞ்சே எல்லாரும் சொல்கிறது வாடா போடா. நீங்கள் டிவி ஆன் பண்ணாலே, செல்ஃபோன் ஆன் பண்ணாலே, ஒரு ஹஸ்பண்டை குடும்ப தலைவனாக இருக்கிறவனை போடா வாடா என்று சொல்வது சுதந்திரம் என்கின்ற ஒரு போக்கும் இருக்கிறது. நீங்கள் போடான்னு சொல்கிறவனா உங்கள் குழந்தையும் போடான்னு தானே சொல்லும். அது எப்படி ஒரு தகப்பனுக்குரிய மரியாதையை கொடுக்கும்? அது எப்படி உங்களுக்கு ஒரு தாய்க்குரிய மரியாதையை கொடுக்கும்? எந்த கலாச்சாரத்தை அது வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ளும்? எந்த கலாச்சாரத்தை அது வீதியில் பிரதிபலிக்கும்? ஆண் குழந்தையும் இருக்குது, பெண் குழந்தையும் இருக்குது. அப்போ ஒரு பெண் என்பவள் பிறக்கும் போதே ஒரு தாய். கர்ப்பப்பை என்னைக்கு உங்களுக்கு இருக்கோ, நீங்கள் பிறக்கும் போதே ஒரு தாயாகத்தான் உங்களை உணர வேண்டும். அதுதான் இயற்கை. அதுக்கு அர்த்தம் வந்து, நான் கற்பை பற்றி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. நான் புரட்சிகரமாக தான் பேசுவேன். ஏன்னா நான் பாரதியார் தெரிஞ்சவ தான். கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் யாருக்குமே பாரதியார் தெரியாதா? இரு கட்சிக்கும் அதை பொறுவில் வைப்போம். ஆண்கள் எல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்போது பெண்மையும் கற்பழிந்திராதோன்னு கேட்டவன் பாரதி. கற்புங்கிறது கர்ப்பப்பையில் இல்லை. நான் உங்களை தாய்மைன்னு சொன்னது வேற, உங்கள் கற்பு அங்கே இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. கற்பென்பது ஒருபோதும் கற்பப்பையில் இல்லை. அது ஒரு வாழ்வியல் நெறி. குலத்து மாதர்களுக்கு கற்பியல் பாகுவோன்னு பாரதி தான் சொல்லிட்டு போயிருக்கான். கொடுமை செய்தும் அறிவை அழித்தும் அந்நலத்தை காக்க விரும்புதல் தீமையான்கிறான். அந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பெண் விடுதலை பற்றியோ பெண் சுதந்திரம் பற்றியோ பேச ஆரம்பிச்சிங்கன்னா 2 பேரை தவிர்க்கவே முடியாது. பெரியாரை தவிர்க்கவே முடியாது. உண்டா? ஆமாவா இல்லையா? தூக்கத்திலேருந்து எந்திரிங்க. பெரியாரை தவிர்க்க முடியுமா? உங்களை எல்லாம் வெளியில் அனுப்பி போய் படிங்கன்னு சொன்னவர் அவர். தலைமுடி வெட்டிக்கோங்கன்னு சொன்னவர் அவர். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொன்னார். ஏன்னா அன்னைக்கு எக்ஸ்ட்ரீமாக சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. இன்று அதற்கான தேவை இல்லை. அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார். கடவுளை நம்புவன் காட்டு மிராண்டினார். அதற்கான தேவை அன்றைக்கு இருந்தது. ஏன்னா கடவுளின் பெயரால் நடந்த அக்கிரமங்களை பார்த்து பார்த்து, மூட நம்பிக்கைகளை பார்த்து பார்த்து, பெண்களை வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கிற விஷயத்தை பார்த்து, கடவுளை நம்பாத, கடவுளை நம்ம காட்டு மிராண்டின்னு சொன்னதுக்கு அன்னைக்கு அவசியம் இருந்தது. எந்த ஒரு தியரியுமே சயின்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா
ஒரு காலகட்டத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தொடர்ச்சியாக இருக்காது. பூமியவே தட்டைன்னு சொன்னவங்க தான் நம்ம. உலகத்தை உருண்டர் இப்போ தானே ஒத்துட்டு இருக்கோம். அதனால இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை குழப்புவதற்கான நிறைய விஷயங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, இந்த மொழி கொள்கை இப்படி, அந்த கொள்கை இப்படி. நான் ஒன்று சொல்றேன், எல்லாத்துக்குமே உங்களுக்கு யாராவது சொல்லிட்டே இருக்கணுமா? ஹிந்தி படினாலும் ஒருத்தர் சொல்லணும், படிக்க வேணானாலும் ஒருத்தர் சொல்லணும், கல்லூரிக்கு போனாலும் ஒருத்தர் சொல்லணும், போக வேணான்னு ஒருத்தர் சொல்லணும், கல்யாணம் பண்ணுன்னு ஒருத்தர் சொல்லணும். ஏன்? இந்த பகுத்தறிவு என்று இருக்கக்கூடிய இந்த 6வது அறிவை எப்போது முழுமையாக நம்மால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம் 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 நீங்கள் பார்ப்பதை கேட்பதை உள்வாங்கி அதை ஆறப்போட்டு ஊறப்போட்டு உங்களுக்கு சரி என்ன ஒன்று படும். அதுதான் உங்கள் மனசாட்சி உங்களுக்கு ஒரு இடத்துல சொல்லும், இப்படி நடந்துக்கோ, இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கோ, அவங்கக்கிட்ட அப்படி நடந்துக்கோ. ராத்திரி 12 மணிக்கு நான் வேலைக்கு வரமாட்டேன், எனக்கு எங்கள் குடும்பத்தில் விட மாட்டாங்க, நான் போலீஸ் வேலையில் சொல்ல முடியுமா? 1 மணிக்கு சொல்ல முடியுமா? 2 மணிக்கு சொல்ல முடியுமா? ஒரு மருத்துவர் உங்களுக்கு வயிற்று வலியெல்லாம் பிரசவ வேதனை இருக்கும்போது நான் வீட்டுக்கு வரமாட்டாங்க, எங்கள் வீட்டில் 6 மணிக்கு மேலே விட மாட்டாங்க, சொல்ல முடியாது. இன்று அத்தகைய பணிகளை செய்யக்கூடிய பெண்கள் மிக அதிகமாக நாடுல இருக்காங்க. எல்லா விதமான துறைகளிலும் பெண்கள் இருக்காங்க, பொறியாளர்கள் இருக்காங்க, எல்லா விஷயத்திலுமே பெண்கள் முன்னுக்கு வர்றாங்க. ஆனால் முன்னுக்கு வரக்கூடிய எல்லா பெண்களும் முன்மாதிரியாக இருக்கிறார்களா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது நண்பர்களே. முன்னுக்கு வரக்கூடிய எல்லா பெண்களும் சமுதாயத்துக்கு என்ன செய்தோம்? இங்கே தான் நான் குடும்ப விளக்கு தங்கத்துக்கு வர்றேன். எல்லாம் காலையிலேருந்து பார்க்குறா, ஒற்றை அடிக்கிறா, போகிறா, ஹஸ்பண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்குறா, கடையில் போகிறா, வியாபாரம் பண்ணுறா, எல்லாம் முடிச்சு மாமியார் முதற்கொண்டு எல்லாரையும் கவனிச்சுட்டு கடைசியில் கேட்குறா, இன்றைக்கு பொதுநலத்துக்கு என்ன செய்தோம் அப்படின்னு ஹஸ்பண்ட்டை கேட்குறா. அந்த குடும்ப விளக்கில் பாரதிதாசன் புரட்சி கவிஞர், அவர் எழுதின எல்லாமே புரட்சியாக தான் இருக்கும். அந்த புரட்சி கவிஞர் காட்டுகிற குடும்ப விளக்கு தங்கம், அவளை மாதிரி ஒரு குடும்பஸ்தியை நீங்கள் பார்க்க முடியாது. அவளை மாதிரி ஒரு பொதுநலத்துக்கு என்ன செய்தோம் என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நம்ம வேற காவியங்களில் பார்க்க முடியாது. அப்போ பொதுநலத்துக்கு என்ன செய்தோம் என்ற கேள்வி இன்று நிறைய பெண்களுக்கு இல்லை. நான் இன்னைக்கு வேற மாதிரி என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன்னா என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 10 பேர், ஒரு 5 பேர், 3 பேர் தப்பாக போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்று அநேக பெண்களுக்கு இல்லை. மேடைகள் கிடைத்தால் எல்லாரும் பேசுறது என்னன்னா, பிடிச்சா வாழுங்க, பிடிக்காட்ட டைவர்ஸ் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் குழந்தைய கொண்டு போய் அங்கே தூக்கி போடுங்க, மாமனாரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போடுங்க, நல்ல முதியோர் இல்லம் இருக்குது, சூப்பராக இருக்குது, அங்கே நிறைய பணத்தை கட்டிட்டீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதுவாங்க வாழ்க்கை? வீடுகள் எல்லாம் மாளிகையாக ஆயிடுச்சு. 4 அறை கொண்ட வீடுகளில் வச்சிட்டோம் நம்ம. அதுவும் பழங்காலம் மாதிரி ஒரு திண்ணை, ஒரு பட்டாசாலை, ஒரு முற்றம், ஒரு கிச்சன், கொல்லை என்று வாழ்ந்தோம். வீடுகளை கூட நம்ம ஃபாரினர்ஸை பார்த்து கட்டி, இடப்பற்றாக்குறையில் கட்டி, டைனிங் ரூம், லிவிங் ரூம், இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் கேட்டதில்லை. சாப்பிட்றதுக்கு எல்லாரும் தடுக்கு போட்டு தரையில் உட்காந்து காலை மடக்கி சமணங்குட்டி சாப்பிட்ட அந்த காலத்தில் இந்த நோய்கள் வந்த மாதிரி எனக்கு தெரியல. சாதத்தை வடித்து அதை பரிமாறி முதலில் ஆண்கள் பிறகு பெண்கள் என்று சாப்பிட்ட காலத்தில் அதுக்கு நான் கொஞ்சம் அப்போவே அப்ஜெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அன்னைக்கு ஆண்கள் வேலைக்கு போனாங்க, சம்பாதிச்சாங்க, குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்மளும் பண்ணுறோம். பொருளாதார சுதந்திரம் வேண்டி இன்றைக்கி நம்மளும் வேலைக்கு போகிறோம். அதனால யார் முதலில் யார் இரண்டாவது என்பது அல்ல, யாருக்கு எது முதலில் தேவை அப்படிங்கிறது மாதிரியான அந்த மாற்றங்களும் வந்துருச்சு. இந்த படிப்பு தான் படிக்கணுமா, அந்த படிப்பு தான் படிக்கணுமா, அந்த மாற்றங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஏன்னா எங்கள் வீட்டிலேயே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, என் தம்பி ஐஏஎஸ்ஆர் ராஜஸ்தானில் இருக்கான். என்னெல்லாம் எங்கள் அம்மா அப்பா அவனோட நான் நல்லா தான் படிப்பேன், என்னை டெல்லிக்கு அனுப்பலை. ஏன் அனுப்பலைன்னா, போதும் பெங்களூர் போகிறதே கஷ்டம், அப்புறம் டெல்லியெலாம் போயிட்டு அப்புறம் நம்ம ஜாதியில் மாப்பிள்ளை கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் நீ மெட்ராஸ் வரைக்கும் போ, மெட்ராஸோட திரும்பி இங்கே வந்துரு, போதும், அங்கேனா நமக்கு தெரிஞ்ச 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய மனநிலையில் தான் படித்த என்னுடைய பெற்றோர்களே இருந்தாங்க. அவன் போனான், அவன் பிஇ முடித்தோன்னே நேராக டெல்லி போனான், ஐஏஎஸோட திரும்பினான். நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோம், அவங்கெல்லாம் நேரடியாக ஐஏஎஸ் ஆகிட்டாங்க, நேரடியாக ஐபிஎஸ் ஆகிட்டாங்க, நேராக அதாயிட்டாங்கன்னா. ஆண்களுக்கான உலகம் இன்னும் இது ஆண்களுக்கான உலகம்தான். அதை நீங்கள் நல்ல மனசில் ஏற்றிக்கணும். நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் முன்னேறினீங்கன்னா உடனே எங்கேயாவது ஒரு ரேப் கேஸ் ரிப்போர்ட் ஆகும், ஒரு போக்சோ ரிப்போர்ட் ஆகும், ஒரு சைல்டு மேரேஜ் ரிப்போர்ட் ஆகும். உங்களை பயமுறுத்துவதையே தொழிலாக கொண்ட ஒரு சமூகம்தான் இன்றும் இருக்கு. எத்தனை புது புது சட்டங்கள், எத்தனை புதுசாக சட்டங்கள்.
ஒரு சரிகாஷா கேஸில் ஈவ் டீசிங் ஆக்ட் வந்தது, ஒரு போக்சோ கேஸ் வந்தது, ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறதெல்லாம் ஒரு முன்னேறிய சமூகத்துக்கு தேவையான கேஸ். அது ஒருத்தன் கையில் நிம்மதியாக பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் அங்கே போன உடனே நீங்கள் நெட்டில் பார்த்து டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறை சட்டம் 2005 நம்ம ஏற்றியிருக்கோம். குடும்பங்களில் வன்முறை நிகழ்வதை இப்போதான் வெளிப்படையாக ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எந்த இடம்தான் சுதந்திரமான இடம், எந்த இடம்தான் உங்களுக்கான இடம், எந்த இடத்தில் தான் நீங்கள் நீங்களாக உணர முடியும்? முதல்ல எல்லாரும் பேசுறீங்களே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களது மனதை நீங்கள் பேசிய இடங்கள் எத்தனை? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நீங்க பேசியிருக்கீங்களா? டீச்சர்ஸையும் கேட்குறேன், இன்னைக்கு நினைக்கிறதெல்லாம் பேச முடியுதா? அப்புறம் என்னங்க சுதந்திரம் வாங்கிட்டீங்க, 75 வருஷம் ஆச்சு, 77 வருஷம் ஆச்சு. அந்த சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் பொறுப்புணர்ச்சியோடு தான் வரும். இந்த பெண் இப்படி பேச தகுதியுடையவள்னு உங்களை சமுதாயம் உங்களை அறியாத ஒரு 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 டேக் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் பேசினாதான் அதை ஏற்றுக்குவாங்க. நீங்கள் மனம் போனபடி தறிகட்டு அலைஞ்சிட்டு வந்து நான் சுதந்திரம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு கூட வலிவில்லாமல் போய்விடும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கே வலுவில்லாமல் போய்விடும், மதிப்பில்லாமல் போய்விடும். அப்போது ஒரு பெண்ணாக பிறக்கும் போதோ ஆணாக பிறக்கும் போதோ, நான் ஆண்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சில பல பொறுப்புகளோடு தான் நான் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டி இருக்கிறது. அது ஆணுக்கான சுதந்திரம் கிடையாது ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துறது, பெண்ணுக்கான ஒரு அடிமைத்தனம் கிடையாது, அவன் என்ன செஞ்சாலும் வாங்கிட்டு இருக்கணுங்கிறது. எங்கே நிமிரணுமோ அங்கே நிமிரணும், எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே எதிர்க்கணுமோ அங்கே எதிர்க்கணும். நான் உமன் கமிஷனில் மெம்பராக இருக்கும்போது பார்த்துருக்கேன், கண்டென்ட் வந்து ஒன்றே தான் வரும். ஒரு 6 வருஷம் இருந்தேன். அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அதே தான், நம்ம பாட்டிக்கு என்ன குறை இருந்ததோ பாட்டி அதை சகிச்சுட்டு போயிருப்பாங்க. அம்மா காலத்தில் என்ன குறை இருந்ததோ அப்போ அவங்க பேனா பேப்பரில் எழுதி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு. அப்புறம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கே 1008 பிரச்சனை இருந்தது. திருப்பி எல்லாரும் வந்து வழியில் வரும்போது கண்டென்ட் நான் பார்த்தோன்னே எங்கள் சேர்மன்ட்ட சொல்லி சிரிப்பேன், இதே தானே மேடம் இப்போ வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஹஸ்பண்ட் அடிக்கிறான், மாமியார் திட்டுறா, வரதட்சணை இருக்குது, எனக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க, இதே தான். நம்ம சில விஷயங்களை பேச தயங்குவோம், பேச மறுப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரோசி பிக்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அருமையான ஒரு ராஜகுமார். நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், கொஞ்சம் அழகாக இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் மனசில் ஒரு ராஜகுமாரன் எங்கேயோ ஒரு குதிரையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்காங்கிற கற்பனையை தவிர்க்கவே முடியாது. ஒரு ராஜகுமாரன் உலகத்தில் இல்லை, ஒரு குதிரையும் இப்போ உலகத்தில் இல்லை. வர்றவன் பூரா உன்னுடைய பே பாக்கெட் பார்த்து வர்றான், அல்லது சில காலத்துக்கு உன்னுடைய அழகை துய்த்து விட்டு அதை பற்றின குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் விட்டுட்டு அடுத்த செகண்ட் இந்த குழந்தையெல்லாம் பார்க்கணுமா அது கூட இல்லாமல் விட்டு போகிற நிலைமையில் ஆண்கள் இப்போது ஒரு ரொம்ப ஈஸி கோயிங்காக நிறைய பேர் இருக்காங்க. பழைய காலத்து ஆண்கள் மாதிரி ஒரு பொறுப்போடு ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இல்லை. காரணம் பல வகையான போதை பழக்கங்கள், பல வகையான வாய்ப்புகள். சும்மாவே சொல்லுவாங்க, பழமொழி கேட்டிருக்கீங்களா கிராமங்களில், சும்மாவே ஆடும் பேய் கொட்டு கண்டா விடுமான். அவன் சும்மாவே ஆடுறவனுக்கு இப்போ கொட்டு வச்சு விட்டாச்சு. நீங்கள் வேற பண பிரச்சனையே இல்லாமல் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் என்ன, நீங்கள் இல்லை, ஒரு சாதாரண வயலுக்கு கூலி வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு பெண் கூட தன் குடும்பத்தை தான் உழைத்து காப்பாற்றுகிறாள். அந்த பொறுப்பை அவளது வீட்டு வேலைக்கு வரக்கூடிய பெண் கூட அவள் தான் குடும்ப வேலையை காப்பாற்றுறா. என்ன ஒரு நல்ல விஷயம், எல்லோரும் தங்களது குழந்தைகளை கல்வி கற்க அனுப்புகிறார்கள். தமிழ்நாடுடைய மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? ஒரு தந்தை பெரியார் வந்தார், அவர் நமக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அதெல்லாம் ஓரந்திக்கு வச்சிருங்க, அவர் சொன்ன ஒன்றை மட்டும் மைண்டில் வைங்க, 6ஆம் அறிவை யூஸ் பண்ண சொன்னார். யார் எது சொன்னாலும் அதில் உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யின்னு சொன்னார். அவ்வளோதான் பெரியார் சொன்னது வந்து என்ன கிரக்ஸ் வந்து அவ்வளோதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், நான் சொன்னேங்கிறதுக்காக நீ செய்யாத, உனக்கு அதில் மெய்ப்பொருள் என்னன்னு தேடக்கூடிய அறிவை எது தரும்? கல்வி தரும். இந்த கெமிஸ்ட்ரி, அந்த கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்டெக்ரல் கால்குலஸ், இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உதவுறது மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த படிக்க 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 உங்களுக்கு நமக்கு அறியாமல் அந்த ஒரு சைடு எஃபெக்ட் மாத்திரைக்கெல்லாம் வர மாதிரி படிக்க 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 நமக்கு வர்ற தைரியம் என்னென்னா, ஓஹோ உலகம் இப்படியா, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவ்வளோ இருக்கா, கேட்க வேண்டிய விஷயம் இவ்வளோ இருக்கா. நிறைய நாள் நம்ம நாட்டில் என்னென்னமோ உரிமைகள் கேட்டோம், ஒரு ஜெண்டர் பட்ஜெட்டிங் நம்ம கேட்கவே இல்லை.
ஒரு நிதியமைச்சர் பட்ஜெட்டிங் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா இவங்க இருக்காங்க, ராகவி இருக்காங்க, ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னாலே அப்படி ஒரு வார்த்தையை நம்ம ஏதோ கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பெண்களுக்கான பட்ஜெட்டான ஒதுக்கீடு என்னவா இருக்குன்னா, ஒரு குழந்தை பெறுவதற்கான ஆஸ்பத்திரிக்கோ இல்லைன்னா ஒரு டீச்சிங்க்கோ இந்த மாதிரி சில செக்டருக்கு ஒதுக்குற பணத்தை வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் கணக்கில் கொண்டு வந்து காமிச்சாங்க. என்னைக்காவது அதில் வீதியில் இறங்கி நம்ம போராடி இருக்கோமா? இல்லை. கேட்கப்படாத உரிமைகள் எத்தனையோ இருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. இன்னைக்கு நான் அவங்கள கேட்டு மதுரை முத்து, மதுரையில் யாரை தெரியும் அப்படின்னு கேட்டால் மதுரை முத்து தெரியுமானா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? டிக்டாக்ல இருக்க அந்த திவ்யா கல்லாச்சி தெரியும்னா எத்தனை? மதுரை முத்துனா நாங்கள் இருக்கும் போதில் மேயர் முத்து, இப்போ ஒரு எவனோ ஒரு டிக்டாக்காரன். திவ்யா கல்லாச்சியே எத்தனை பேருக்கு தெரியும்? அப்புறம் அந்த ஷக்கீலாவோட இன்டர்வியூ எத்தனை பேர் பார்க்குறீங்க? எனக்கே அது வருது. என்னைக்கோ ஒரு நாள் பார்த்து வச்சோம்னா அது வருது. வேண்டாம்னு நினைச்சா கூட என்னத்தை தான் நம்ம பேசுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு பார்க்குறோம் சும்மா இருக்கையில எங்கள் வயசுக்கே. இப்போது தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய காலம். அதனால மறுபடியும் அதே தான் சொல்லுவேன், எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது. கண்கள் நமக்கு இருக்கிறது நல்ல விஷயங்களை பார்க்க, காதுகள் இருப்பது நல்ல விஷயங்களை கேட்க. அட்லீஸ்ட் கொஞ்ச காலத்துக்காக ஒரு 40-50 வயது வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதை எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த அளவு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக நோன்னா நோ அப்படின்னு இருங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணாம். ராகவி சொல்லிட்டு போன அந்த கயிறு வந்து உங்களுக்கு இன்று சோஷியல் மீடியா, அதுதான் உங்களை வழி நடத்துகிறது. சரியான வகையிலோ தவறான வகையிலோ வழி நடத்துகிறது. இதை நான் எந்த மேடையில் வேணாலும் சொல்லுவேன், எத்தனை பேர் கேஸ் போட்டாலும் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு வசதியான வீட்டில் நம்ம பிறந்திருக்கோம்னு வைங்க, அதுக்கு ஒரு விதமான நகைகள் இருக்கும். ஒரு ஏழ்மையாக பிறக்கிறது தப்பா? ஏழையாக பிறக்கிறது தப்பே கிடையாது. ஏழையாக இறக்கிறது தப்பு. சாகும்போது நீ ஏழையாக செத்தினா அது உன் தப்பு. பிறக்கும் போது ஏழையாக பிறக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட வைரம் போன்ற ஒரு போலித்தனமான நகையை போட்டால் தான் திருமணம் ஆகணும் அப்படிங்கிறது அது என்ன விதமான மனநிலைன்னு எனக்கு தெரியலை. எங்கள் காலத்துலலாம் ஒரு ரெட்டவடம் போடுவாங்க, ஒரு கல்லட்டியல் போடுவாங்க, ஒரு கல் வளையல் போடுவாங்க, 4 வளையல் போடுவாங்க. கல்யாணத்துக்கான நகைகளை, தங்க நகைகளை மட்டும்தான் மேடையில் போடுவாங்க. அதை எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு போட்டிருக்காங்க. அந்த நகையையும் ஒரு கணவன் கேட்டால் ஒரு ஆத்திரத்துக்கோ அவசரத்துக்கோ விற்கவோ வைக்கவோ தகுந்த மாதிரி தங்கம் இவ்வளவு கல் இவ்வளவுங்கிற அளவில் கொடுப்பாங்க. அது ஒரு முதலீடாகத்தான் பார்க்கப்பட்டது. நிதி மேலாண்மை என்பது ஒரு குடும்பத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் அனுப்புனாங்க. இந்த கவரிங்க எங்கே கொண்டு போய் வைப்பீங்க, எங்கே கொண்டு போய் விற்பீங்க, எங்கே ரீசேல் வேல்யூ இருக்கோ, இந்த ஸ்கர்ட்டை நீங்கள் எங்கே தான் போடுவீங்க, அது மனிஷ் மல்ஹோத்ரா போட்டா என்ன, இந்த சப்யாசாச்சி போட்டா என்ன, 7 லட்சத்துக்கு உங்களுக்கு எதுக்கு ஒரு கவுனு, 10 லட்சத்துக்கு எதற்காக உங்களுக்கு ஒரு லெஹங்கா, எதற்காக வடநாட்டார் போன்ற உடை, வடநாட்டார் போன்ற முகம், எதுக்காக உங்களுக்கு வந்து சங்கீத்து, எதுக்காக உங்களுக்கெல்லாம் மெஹந்தி, எதுக்கு இந்த ஃபங்க்ஷன். இன்றும் கூட மருதாணியை நாங்கள்லாம் தொப்பி மாதிரி தான் வைப்போம். எதுக்கு உங்களுக்கு? அவன் அத்தனை போர்களை பார்த்தவன். வடநாட்டில் கொண்டாட்டங்களை நம்ம தவறு சொல்லக்கூடாது. வடநாட்டிலேருந்து இங்கே பாதி வரைக்கும் அவன் அத்தனை முஸ்லீம் படையெடுப்புகளை பார்த்தவன், ஆக்கிரமிப்புகளை பார்த்தவன். முக்காடு போட வேண்டியது அவனுடைய தொழில். போட்டுட்டு அடுத்தவங்க மூஞ்சில மறைச்சு வச்சிருந்தா தில்லி துருக்கர் செய்த வழக்கப்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல்னார் பாரதி. நம்ம வந்து அந்த முகத்தை மறைக்க வேண்டிய அலங்காரம் நமக்கு தேவை கிடையாது. அவங்க எவ்வளோ நாள் வாழ முடியுமோ, எவ்வளோ நாள் கொண்டாட முடியுமோ கொண்டாடிட்டு பல போர்களை, ராகவி சொன்னாங்க இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பேச்சுன்னு, கிடையாது. அவங்க டச் பண்ணாத சப்ஜெக்டே கிடையாது. ஒரு போர் வந்தால் அதனுடைய பின் விளைவுகள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்களே, அந்த பின் விளைவுகள் தான் அந்த மேக்கப்லாம். கொண்டாடிட்டு அப்படியே வந்து அவங்க அடுத்து வரக்கூடிய அவலங்களை நீங்கள் ஜோதா அக்பர் பார்த்துருப்பீங்க, எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க, ஹிந்தி படங்கள். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கெல்லாம் நடந்திருக்கா? 2ஆம் திருமணத்தை கொண்டாடி தீர்க்கக்கூடிய மனநிலையில் நம்ம சைடில் அப்படி இருக்கா? அது அவமானமாக தான் இன்னைக்கு வரைக்கும் பார்ப்போம். ஒரு ஆணுக்கு அந்த சுதந்திரத்தை நம்ம தரமாட்டோம். சொந்தஞ்சுரத்தெல்லாம் வந்து கேட்கும். நீங்கள் அப்படியே எடுத்து கொண்டு வந்து ஒரு காஷ்மீரில் இருக்கக்கூடியவங்க போடக்கூடிய ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நகையை நம்ம போட்டு அவங்களுடைய விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து எதையுமே யோசிப்பதில்லை. காரணம் என்னென்னா மூளை மழுங்கி போன புத்தி நமக்கு இருக்குது. இதை நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ உங்களுக்கு காலேஜ் ஆரம்பித்து இவர் நல்லசாமி சார் பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் நான் சொன்னேன், வீடுதோறும் கலையின் விளக்கம்
வீதிதோறும் 2 ஒரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகரமெங்கும் பல பல பள்ளி. தேடி பள்ளிகள் இல்லாத ஒரு ஊரை தீனுக்கிரையாக மடுத்தல் தான் நம்ம சரஸ்வதி தேவியுடைய அருள் கிடைக்கும்னு பாரதி சொல்கிறான். திருமண பக்கம்லாம் நமக்கு ஸ்கூலு, திருமண பக்கம்லாம் நமக்கு காலேஜ், அதுவும் பெண்கள் கல்லூரி. இது உங்களுக்கு நார்த் இந்தியாவில் எத்தனை இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கான இந்த கல்விக்கான இவ்வளவு அழகான கூடங்கள், இப்படி ஒரு ஏர் கண்டிஷன் ஆடிட்டோரியம், இப்படி ஒரு டீச்சர்ஸு, இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட்டு, பகலில் திரும்பி போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர முடியாத எத்தனை நகரங்கள் இருக்கு. இங்கே படிக்கிறதுக்காக போயிட்டு வர பெண்ணையும் பிள்ளையும் கொண்டு வந்து நிர்பயா கேஸ் பார்த்துருப்பீங்க, இருக்கா இல்லையா? ஒரு பாதுகாப்பான ஊரில் நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? பாதுகாப்பான விதத்தில் இருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் நமக்கான வரங்களை நம்ம எப்பவுமே எண்ணி பார்க்கிறதே இல்லை. எது இல்லையோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ முக்கியமான விஷயமாயிருச்சு. அது இல்லை, இது இல்லை, அவங்களுக்கு அது இருந்துட்டு போகுது. பணக்காரர்கள் ஆகிட்டு போகிறாங்க, முடிஞ்சால் நம்ம பணக்காரராக ட்ரை பண்ணுவோம். இல்லை அவங்களோட அதிகமாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கான எத்தனையோ ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணலாம். அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். 2வது, IAS IPSலாம் ஏதோ வானத்திலிருந்து வந்து படித்து எல்லாரும் எழுதுகிற படிப்பு கிடையாது. படித்தவங்க அதை உங்களுக்கு அந்த மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீங்கள் எழுதுங்க. ஆனால் அந்த மோட்டிவேஷனில் எத்தனை பேர் மோட்டிவேட் ஆகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு விதமான மோட்டிவேஷன் இருக்குது, நீங்கள் ஆகவே ஆகாத மோட்டிவேஷன். இது இவர்களுக்கானது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவு தன்னை மிக பிரபலமானவர்களாக காட்டிக்கொண்டு, தனக்கு ஏதோ அதீதமாக சிறகுகள் முறைத்ததை போல காட்டிக்கொண்டு, எங்களுடைய மூளையே வேற மூளைன்னு காமிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்னா, என்ன தோணும்? நம்மெல்லாம் எழுத முடியாது, அவர் வந்தார், அவர் எழுதுவார், நம்ம அடுத்த தடவைக்கு அவரையே கூப்பிடலாம், இன்னொரு காலேஜுக்கு நம்ம அவரே இல்லை. எல்லாரும் மிக 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 சாதாரணமான மீடியாக்கர் பீப்புள் தான் சர்வீஸில் இருக்காங்க. இதை நீங்கள் நல்லா மனசில் வைக்கணும். கிளாஸில் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 4 ரோ எடுத்துக்கோங்க, நல்லா படிக்கிற பிள்ளை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக MBBS தான் போகும், மருத்துவக் கல்லூரிக்கு தான் போகும், பொறியியல் கல்லூரிக்கு தான் போகும், ஒரு அக்ரி படிக்கத்தான் போகும். கடைசி வரிசையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவன் வந்து அங்கே முட்டி மோதி ஒரு கடை எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து ஒரு அரசியல்வாதியாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடையில இருக்கு பாருங்க, 4வது ரோ 5வது ரோ 6வது ரோ, அவர்கள் எல்லாம் தான் நாட்டை ஆள்கிறார்கள். இது நான் விளையாட்டுக்கு சொல்லலை, அந்த பரீட்சைக்கு மட்டும்தான் a pass in any degree குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வெறும் பாஸ் ஆனாலே போதும். அதுவும் கூட நீங்கள் 6th செமஸ்டரில் 7th செமஸ்டரில் இருந்தீங்க, அடுத்து ரிசல்ட் வரணும்னா பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனுக்கு காசு இல்லை, BC SC STக்கெல்லாம் காசு இல்லை, எந்த போஸ்டல் ஆர்டர் வைக்க வேண்டியதில்லை, அது ரோட்டில் போய் வாங்கினீங்க. நீங்கள் ஆன்லைனில் இப்போல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் இருக்குது, டக்குன்னு பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணலாம். அந்த பரீட்சையில் மட்டும்தான் நீ அவனை விட கூட வாங்கினியா இவனை விட குறைச்சி வாங்கினியான்னு உங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. தமிழிலேயே முழுமையாக பரீட்சை எழுதலாம். தெரியும்ல உங்களுக்கு, ப்ரிலிமினரியிலேருந்து மெயின்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் நீங்கள் தமிழிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு மொழியிலோ நீங்கள் எழுதலாம். அங்கே நீங்கள் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நாட்டை 5 வருடங்கள் தான் ஒரு அரசியல்வாதியால் ஆள முடியும். கிட்டத்தட்ட 5 வருடங்கள், 30 அல்லது 35 வருடங்கள் நீங்கள் தான் நாட்டை ஆள போகிறீங்க. எனக்கு டாபிக் கொடுத்துருந்தாங்க, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி, திமிர்ந்த ஞான செருக்கு, இவையெல்லாம் இருந்தால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாங்கிறான் பாரதி. இதெல்லாம் இருந்தால் நான் சொன்னது தான், பேக் டு தி பெவிலியன், அந்த பெண்கள் வந்து வாழ்க்கையில் பிறழ்ந்து போக மாட்டாங்க. நிமிர்ந்த நன்னடை வேணும், தலையை குனிஞ்சிட்டு நட அப்படின்னு சொன்ன காலத்தை வேணான்ட்டோம். நானும் மச்சமும் நாய்களுக்கு வேண்டும் நான் பாரதி. அதோட நிறுத்திக்கிட்டோம். நானும் வேண்டான்ட்டார், அவ்வளோதான், இனிமேல் துப்பட்டா போட வேண்டாம், இனிமேல் நம்ம அப்படி சுற்றலாம் இப்படி, அதை சொல்லலை அவர். எந்த நாணத்தை சொல்கிறாரு? அந்த காலத்தில், நான் வளர்ந்த காலத்திலேயே ஆண்கள் வீட்டுக்கு வந்துட்டா காஃபி கொடுக்கணும்னா வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகிட்ட, வயசுக்கு வராத பிள்ளைகிட்ட தான் கொடுத்து விடுவோம், இல்லை குட்டி பையன்கிட்ட கொடுத்து விடுவோம். தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, பால்கனிக்கு வர முடியாது. அந்த காலம் உங்களுக்கு இன்று இல்லை. நான் சொன்னேன், கற்பு என்பது குலத்து மாதருக்கு கற்பு இயல்பாகுவாம், கொடுமை செய்து அறிவை அழித்து அதை காக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிற காலம் ஒன்று இருந்தது. இன்னைக்கு அது இல்லை.
நீங்கள் எல்லாருமே காலேஜுக்கு வரீங்க, படிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்குது. ரெண்டாவது, அந்த நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமான்னு சொன்ன பாரதி அதோட விட்டானா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா, ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம்னார். சுதந்திரம் பெண்ணின் குணம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்காக வீர சுதந்திரம்னாரு? சுதந்திரத்துக்கு என்ன வீரம் வேண்டியிருக்கு? வீரமா இருந்தனால தான் சுதந்திரம் வாங்கணும் வச்சுக்கோங்க. நமக்கு பெண்களுக்கு வீர சுதந்திரம் வேணும்னாரு. ஞான நல்லறம், விஸ்டம், நாலேஜ் மட்டுமே பத்தாது. கிரேக்க அறிஞர்கள்லாம் பிளேட்டோலாம் சொல்லிட்டு போயிட்டாரு, நாலேஜ் இஸ் பவர்னு. விஸ்டம் பத்தி பேசக்கூடிய ஆன்மீக பூமி நம்முடையது. ஞான நல்லறம் வேணும்னாரு பாரதி. உங்களுக்கு ஞானம்னா என்ன? இந்த கடைசியா ஒரு பல்லு ஒரு பிடிங்க போட்டா அது போயிடும், அதுவா? விஸ்டம் டூத்து அதுவா? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பூவை பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார்னு பயந்து பயந்து அழுது அழுது மனதுக்குள் குமைந்து பாரதி பாடி இறந்த போது அவனுக்கு வயது வெறும் 39. 39 வயசு தான் அவர் எல்லாத்தையும் பாடி முடிச்சு இறக்கும்போது. எந்த ஒரு மாற்றத்தையும் 40 வயதுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். வைரமுத்து எழுதின பாட்டு மாதிரி 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, 40 வயதுக்குள் பாரதி சொல்லி இறந்தான். நமக்கு எத்தனை பேருக்கு பாரதியை தெரியும்? நிமிர்ந்த நன்னடை அப்படிங்கும்போது, நான் என்னுடைய கல்லூரி முதல்வராக நான் இருந்தப்போ என்னுடைய கேர்ள்ஸுக்கு சொல்லுவேன், பாருங்க, ஒரு பெல்ட் போட்டோன்னு ஒரு உயரம் கொடுக்கும், ஒரு கேப் வச்சோன்னு ஒரு உயரம் கொடுக்கும், ஒரு ஷூ போட்டோன்னு உயரம் கொடுக்கும். அப்படி வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலன்னு சீதையை சொல்கிற மாதிரி கம்பராமாயணத்தில் நீங்கள் நடக்கிற சத்தம் கேட்காம நடக்கணும்னு இல்லை, டக்கு டக்குன்னு நடக்கிறீங்க. ஷூ சத்தம் கேட்கணும், பூட் சத்தம் கேட்கணும். அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிகார பகிர்வை உங்களுக்கு இந்த வேலை உங்களுக்கு தந்திருக்கு தெரியுமா? உங்களுக்கு நேரங்காலம் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னாரு. பாப்பா பாட்டு அதை நம்மளால செய்ய முடியும். யாரோ ஒரு குட்டி பையனை பிடிச்சிட்டு கடைக்கு போன பெண்கள் தான் நாங்கள்லாம். வீட்டில் சின்ன பையனை பிடிச்சிட்டு தான் கடைக்கு போயிருப்போம், ஒரு தெரு முனை வரைக்கும் போயிருப்போம். இன்னைக்கு ரோட்டில் போய் நின்று தப்பு செய்கிறவனை நில்லுடான்னு சொல்லி கேட்டு தைரியமாக கேட்குறோம் அப்படின்னா, அந்த காக்கி சட்டைக்குள் அத்தனை பெரிய அதிகாரத்தை ஒழித்து வைத்து நமக்கு தந்திருக்கிறது இந்த வேலை வாய்ப்பு. அப்போ என்ன வேலைக்கு போவ அப்படின்னா, உடனே எனக்கு 2 மாதம் லீவு வேணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளையை பார்க்கணும். மாமே பாருங்கள், நாங்கள்லாம் குடும்பத்தை பார்க்காம, பிள்ளையை பார்க்காம, ஹஸ்பண்டை பார்க்காம வேலை பார்க்குறோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. மற்ற எல்லோரையும் விட அதிகமாக குடும்பத்தை பார்ப்போம், மற்ற எல்லாரையும் விட அதிகமாக எங்கள் மாமன் மாமியை பார்ப்போம். எங்கள் பெற்றோர், எங்கள் அப்பா அம்மாவை என் தம்பி வச்சிருக்கல, நான் தான் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா அப்பாவை என் வீட்டில் கொண்டு வந்து நான் தான் வச்சுருக்கேன் 8 இயர்ஸ்க்கு மேலே. காரணம் என்னென்னா, என் உழைப்பு, என் சம்பாத்தியம், என் வசதி வாய்ப்புகள், என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் என்னுடைய பெற்றோருக்கு எந்த குறைவுமின்றி என்னால் செய்ய முடியும். யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. எந்த மாமியாருக்கு நான் பதில் சொல்லணும்? எந்த ஹஸ்பண்டுக்கு நான் பதில் சொல்லணும்? என் உழைப்பு, என் வியர்வை, என் ரத்தம், எனக்காக உழைத்த பெற்றோருக்கு நான் செய்கிறேங்கிறத ரைட் ராயலாக ஒரு கடமையை செய்வதற்கு கூட உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும். இதுதான் வீரம், இதுதான் வீரம். எங்கள் ஹஸ்பண்டு சொல்லிட்டாரு, நான் எங்கள் வீட்டுக்கு வராதிங்கம்மான்னு சொல்லி வாசலில் நின்று கண்ணை கசக்கி அழுகிற அந்த காலத்து பெண்களாக நீங்கள் இருந்து விடக்கூடாது. இந்த படித்த படிப்பு பணமாக மாற வேண்டும். பணம் தான் இன்று வாழ்க்கையில் பல விஷயங்களை தீர்மானிக்கிறது. அந்த பணத்தை சீத்தூன்னு பேசுறது இல்லாதவங்க வேணா பேசிக்கலாம். அதை சம்பாதிப்பதற்குரிய வழி நல்ல வழியாக இருக்க வேண்டும். மீன்ஸ் ஜஸ்டிஃபை த எல்லாரும் சொல்லுவாங்க என்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். நான் மாற்றி சொல்கிறேன், அறவழியில் வரக்கூடிய செல்வம் பெருகுவதை நாம் பார்க்குறோம். ஓல்ட் மணி ரிச்னு ஒன்று இருக்குது. பழைய காலத்தில் இருந்து பணக்காரவங்களை வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த தர்ம காரியங்களுக்கு செய்பவர்கள். தர்ம காரியங்கள்னா என்ன மாதிரி தர்ம காரியம்? நான் சொன்ன மாதிரி அன்னச்சத்திரம் கட்டுறதில்லை, கோயில் கட்டுறதில்லை. இது எல்லாத்தோட பெரிய விஷயம் ஒரு கல்வி சாலை வருவது. பெண்கள் அதில் கல்வி சாலை கட்டுறது ஆணுக்கு கட்டினாலே பெரிய புண்ணியம், பெண்களுக்கு கட்டினா 7 ஜென்மத்துக்கும் அது புண்ணியம். அப்பேற்பட்ட புண்ணியத்தை எல்லாம் சேர்க்கிறதுக்கு நமக்கு பணக்காரர்கள் தேவை. நல்ல மனம் படித்த அறவழியில் பணம் ஈட்டுகிற பணக்காரர்கள் கண்டிப்பாக தேவை. ஆன்மீகம், பெரியாரை பேசுகிற வாயில் ஆன்மீகம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த பெரியாரை பேசுவதனால்தான் நான் ஆன்மீகம் பேசுகிறேன்.
அவர் ஒன்றும் ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு மஞ்சக்காமால நோய் வந்துருச்சு அல்லது உங்களுக்கு அம்மா வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கே எடுத்துகிட்டு போகாதீங்க, செத்து போங்கன்னு சொல்லும்போது, ஐயையோ அந்த சாமி உனக்கு ஒன்றும் செய்யாது, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறதுக்காக சாமி ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னார் உங்களை. எல்லாமே இங்கே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, அது புரிய வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை ஒரு கற்பிதங்களை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஏற்றி 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 நம்ம யாரையெல்லாம் கொண்டாடினோமோ, மனுஷனாக பிறந்தால் தப்பு பண்ணணுங்க, இல்லைன்னா அது மனுஷனே இல்லை. உங்கள் வயசுக்கு 4 சேட்டை செய்யணும். செஞ்சுருக்கீங்களா? எல்லாம் நிறைய செய்யாமல் இருந்துட்டு நான் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கேன், அதெல்லாம் யாரும் நம்ப முடியாது. அந்த சேட்டையெல்லாம் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் கொஞ்சம் சேட்டை செய்யணும். களவும் கற்று மறந்து திரும்பணும். சும்மா அம்மா அப்பாட்ட நடிக்கிறதெல்லாம் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்காதீங்க. சேட்டையெல்லாம் வரும், ஆனால் அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் திரும்பி வரக்கூடிய தைரியத்தை இந்த கல்வி உங்களுக்கு தர வேண்டும். பாரதியாரை பேசும்போது அவர் உங்களை அதை பண்ணார் இதை பண்ண சொன்னார். அவர் எல்லாரும் காதல் பண்ண வேற சொன்னாருங்க. என்ன அதுக்கும் அமைதியாக இருக்கீங்க? இப்போ நிறைய பேர் காதல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தினர். அந்த காதல் எப்படிப்பட்ட காதலாக இருக்க வேண்டும்? காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ சொன்னார் பாரதி. அந்த காதல் நாடக காதலாக ஆகிவிடக்கூடாது, சினிமா காதலாக ஆகிவிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி போடா வாடா காதலாக போயிடக்கூடாது. குழந்தைகள் யார் அப்பா யார் அம்மானே தெரியாமல் இருந்து ஒரு விதமான அந்த சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டைல், டிவோர்ஸிங்கிறது ஒரு ஸ்டைல். கல்யாணம் ஆனோன்னு 1 வருஷத்துக்குள்ளே முந்தையெல்லாம் குழந்தை பிறந்தாச்சான்னு கேட்பாங்க, இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சான்னு கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாருமே ஒரு தயக்கத்தோடு கேட்கிறார்கள். அவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்களா வாழவில்லையா? என்னது இது? கூடி வாழ்ந்து கும்மி அடித்து பிறக்கிறதுக்கா கல்யாணம்? திருமணம் என்பது ஒரு சடங்கிலும் அர்த்தம் இருக்கிறது, அதை மதிக்க பழகுங்க. சுயமரியாதை திருமணம் செய்கிறவங்க செஞ்சுக்கங்க. பட் உண்மையிலேயே சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்து செய்கிற திருமணங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது அடிமைத்தனத்தை திருமணம் ஒருபோதும் போதிக்கலை. அந்த ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கதை இல்லை, வரலாறு சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏங்கல்ஸோட புக்கு. எத்தனை பேர் கம்யூனிசம் இங்கே பேசுவீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் கல்லூரி பாடத்திட்டங்களை தாண்டி உங்களது வாசிப்பு விரிந்திருக்குன்னு தெரியல, எத்தனை பேருக்கு எத்தனை எழுத்தாளர்கள் புரிந்தவர்கள் இருக்கிறார்கள், தெரிந்தவர். எல்லா லாங்குவேஜில் வர புக்குக்கும் ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. அர்த்தசாஸ்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்துருச்சு. கொஞ்சம் தேடி பிடிச்சு படிங்க. படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எது நமக்கு தெரியலன்னு. அந்த காலத்தில் பெண் தான் வேலைக்கு செல்பவளாக இருந்தாள், பெண் தான் வேட்டையாடுபவளாக இருந்தாள், பெண் தான் எல்லா குடும்பத்துக்கு தேவையான கொண்டு வந்துட்டு இருந்தாள். என்னைக்கு இந்த நெருப்பை கண்டுபிடிச்சாங்களோ, நெருப்பு காட்டு தீ வந்துச்சு பார்த்தீங்களா, நெருப்பு கண்டுபிடிச்ச உடனே அந்த விலங்குகள்லாம் விழுந்து இறந்து அந்த கறி சுவையானதாக மாறின உடனே சமையலை கண்டுபிடிச்சோம். அப்புறம் நதியோரங்களில் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக கொஞ்சம் விளைச்சலை அதிகப்படுத்தணும். தனக்கு தேவையானது போக அடுத்து கொஞ்சம் அதிகமாக வரும்போது ஆண் ரோல் ரிவர்சல் பண்ணுறான். அவன் விவசாயத்துக்கு போகிறான் நதியோரங்களில். இப்போ அது ஒரு மிகப்பெரிய தேறி போயிட்டுருக்கு. சிந்து சரஸ்வதி நாகரிகம், கீழடி நாகரிகம், ஆதிச்சநல்லூர், கொர்க்கைன்னு ஒரு இடங்கள்லையா நம்ம நாகரிகங்களை இப்போல்லாம் தோண்டி தோண்டி தான் பார்த்துட்ருக்கோம், வெளியில் இல்லாதனால நினைக்கிறேன். அந்த நாகரிகங்களில் வந்த உடனே அளவுக்கு அதிகமான பொருள் சேர்ந்த உடனே, தன் தேவைக்கு மேற்பட்ட ஒரு தானியம் கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான்? சேமித்து வைக்கிறான். அது வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இருந்தது கிடையாது. அனிமல்ஸ் போல தான் இருந்திருக்கும். பார்த்தவர்களோடு கூடி புணர்ந்து குழந்தைகள் பெற்று அப்படி ஒரு காட்டுமிராண்டி சமுதாயம் ஒன்று இந்த இப்போ வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சமுதாயம் தான் அன்னைக்கு இருந்திருக்கு. யாரும் யாரோடும் வாழலாம், யாரும் யாரோடும் போகலாம். அப்போ அவர் ஒழுங்குமுறையை கொண்டு வர்றான். நான் கஷ்டப்பட்டு பகல்லெல்லாம் வேலை பண்ணி உழைச்சிட்டு வர்ற காசையும் பணத்தையும் நீ இன்னொருத்தனுக்கு குழந்தை பார்த்துட்டீங்கன்னா நான் அவனுக்காக எழுதி வைக்கிறது. அப்போ நீ வீட்டுக்குள்ளே உட்காரு, நீ குழந்தைகளை பெறு, நீ இங்கே உட்காந்து பாரு, இதெல்லாம் செய்யின்னு சொல்லும்போது இந்த அடிமைத்தனம் என்கின்ற வார்த்தையோ இந்த வாழ்வு முறைகள் மாறிய மாற்றங்களோ அனைத்தும் பொருளாதாரம் தான் காரணம். இன்றைக்கி நீங்கள்லாம் சம்பாதிக்க போகிறீங்க. இந்த பொருளாதாரம் உங்கள் கையில் ஒரு பணம் வந்த உடனே அதை எப்படி எண்ணி செலவழிக்கிறீர்கள் என்பதில் இருக்கிறது உங்களுடைய நிதி மேலாண்மை. எல்லாருக்கிட்டையும் கோடியை கொடுக்க மாட்டார் கடவுள். அதை எண்ணி எண்ணி பார்த்தீங்கன்னா கோடி வரும், தானாக வரும்.
எதுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா தானாக வரும். அடுப்படியில் போய் சமைக்கிறத ரொம்ப கேவலமாக நினைக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி எத்தனையோ சமையல் வந்து நிறைய ஈஸி ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் ஆயிடுச்சு. நானே எனக்கு சொல்லிக்கிறேன், இத்தனை நாள் நான் குக்கு போட்டு தானே சாப்பிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும் நம்ம வந்து இதுக்கு உடனே ஆள் வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு பாத்திரம் விளக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், பீதாம்பரி வச்சு பித்தளை பாத்திரம் விளக்கி இல்லை, புளி போட்டே விளக்க தெரியும், எனக்கு சாம்பல் வச்சே பாத்திரம் விளக்க தெரியும், பெரிய பெரிய குடம் சிரமம்லாம் விளக்க தெரியும், தண்ணி எடுக்க தெரியும், துணிகளை துவைத்து கடைசி வரை இருக்கிற ஒட்டு சோப்பு முதற்கொண்டு நம்ம அந்த துணி துவைக்கிற கல்லில் போட்டு தேய்ச்சி இருக்கக்கூடிய அந்த அடுப்பு கறி பறிந்த துணிகளை எல்லாம் துவைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு குடித்தனத்தை எங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்ததுனால இன்று என்னுடைய சம்பளத்தில் என்னால் எத்தனை தூரம் சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய வேலைக்காரங்க செய்யும் போதே வயிறு பக்கு பக்குன்னு அடிக்கும். எதுக்கு இவ்வளோ ஊற்றுறீங்க, எதுக்கு இவ்வளோ செய்கிறீங்க, எதுக்கு இதை கேட்குறீங்க, எதுக்கு இவ்வளோ? ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அப்படி வாங்கி அப்படி தூக்கி போட்டு போனால் எது நிற்கும்? எது நிற்கும்? கல்லூரிகளில் நான் படித்த கல்லூரியில் நான் உங்கள் காலேஜுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். லேடி ரோக் காலேஜில் நாங்கள் படிக்கும்போது சார் எங்களுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டரில் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு அன்னைக்கு நிலைமைக்கு 10,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தன்ட்ட கல்யாணம் பண்ணி போனீங்கன்னா எப்படி குடும்பம் நடத்தணும், 1 லட்சம் இருக்கிறவன்ட்ட போனால் என்ன குடும்பம் நடத்தணும், எவ்வளோ சேவ் பண்ணணும், எவ்வளோ இது பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து கடைசி செமஸ்டரில் லாஸ்ட் 2 பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடத்துறதுக்கான ஒரு விஷயம் சொல்லி தருவாங்க. பேசிக் குக்கிங் சொல்லி தருவாங்க, பேசிக்காக சில விஷயங்கள் பேசுறதுக்கு சொல்லி தருவாங்க, ஒரு ஒரு ரெஸ்யூமே எப்படி பண்ணணும், எப்படி ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. எல்லாமே அந்த அட்டானமஸ் காலேஜ் இது எல்லாமே சொல்லி தருவாங்க. இந்த கல்யாணம் பேசுகிற பெண்கள்லாம் வந்து கரெக்டாக அதை குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள்லாம் அப்போவே அதை எடுத்தது இல்லை, அதனால தான் கூட 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, உள்ளதை கொண்டு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு திறமையை பெண்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத கல்லூரிகளில் சொல்லி தந்தாங்க. அது ஹோம் சயின்ஸ் காலேஜில் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லி தந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 கோடி வந்தாலும் செலவழிக்க தெரியும், 5000த்துலேயும் குடும்பம் நடத்த தெரியும். இது எதுக்கு முக்கியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யாரையும் எதற்காகவும் அண்டி பிழைக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படாது. அது எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும், இப்போ என்னை தூக்கி இங்கே போட்டாலும் ஒன்று தான், ரிட்டையர் ஆனாலும் ஒன்று தான், தூக்கி மண்டபத்துக்கு போட்டாலும் ஒன்று தான், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா யார் காலையும் கழுவி குடிக்க வேண்டிய அவசியத்தில் வளர்க்கவில்லை. என்ன தேவை அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இன்றைக்கி என்னுடைய பிள்ளைலாம் வசதியான 2 ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு டாக்டர் தான். ஆனால் அவளுக்கு நான் சொல்லுவேன், கொஞ்ச நேரம் கேட்பா, அவளுக்கு போர் அடிக்குது. சும்மா இருங்கம்மா, நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு டிஓ மகம்மா, நான் 2 ஐபிஎஸ் மகம்மா. நான் கேட்ட 2 ஐபிஎஸ்க்கு மக தான், நீ இல்லை, வாங்கிட்டு பேசு, வாங்குற வரைக்கும் சொல்கிறத கேளு. காதில் தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால், அவங்க மூளைக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் போகும். நான் எதுக்கு இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் கல்லூரியில் படித்த காலத்தில் தமிழ் பேச்சாளர்களை கொண்டு வந்து பேச வைத்து, நான் இப்போ அப்போ வந்து சீதை என்ன பண்ணா, இன்றைக்கி கண்ணகி என்ன பண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேர் ஆர் வி ஹெட்டிங் டு, என்ன பண்ணுறதுக்காக வாழ்க்கை படிக்கிறோம். எத்தனை பேருக்கு உங்களில் வேலைக்கு போக ஆசை? சூப்பர் 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 சூப்பர், அதுக்கு தான் படிக்கணும். அந்த வேலைக்கு போகிறதுனால உங்களுக்கு எத்தனை பெரிய சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிப்பீர்கள், ஒரு பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு வரும், நாட்டின் பொருளாதாரத்துக்கு நீங்கள் பங்களிக்க போகிறீங்க, கொடுத்துட்டு திருப்பி கேட்பீங்க, எங்களுக்கு இது கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு காலம் அன்னைக்கு தான் வரும். ஒரு தாயை தன்னுடைய குழந்தை கூட மரியாதையாக பார்க்கும் அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அவசியம். பழைய பெருமையெல்லாம் பேசி பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இப்போ புது காலத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, இதில் எத்தனை பேர் டீச்சர் வேலைக்கு போக போகிறீங்க, எத்தனை பேர் பேங்கிங் போக போகிறீங்க, எத்தனை பேர் போலீஸ் துறைக்கு வர போகிறீங்க. எப்படி ஐஏஎஸ் ஈஸியான ஒரு வேலைன்னு நான் சொன்னனோ, ஐபிஎஸ் எப்படி ஈஸியான வேலைன்னு சொன்னனோ, ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ ஒரு கான்ஸ்டபிளரி ஜாபோ வந்து மிக 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 எளிதான ஒரு வேலை, எந்த லஞ்ச லாவண்யங்களும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலை. கை கால்கள் ஒழுங்காக இருந்து ஒரு 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் ஒழுங்காக இருந்தாலே சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் வாங்குற சம்பளம் 50,000 60,000, 50,000 போலீஸ்காரங்க வாங்குறாங்க. நீங்கள் அது சாதாரண வேலைன்னு நினச்சிருப்பீங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக போகும்போதே எனக்கெல்லாம் 4,800 ரூபா கிடச்சிது அந்த காலத்தில்.
இப்போ காவலர்களுடைய சம்பளம் அவ்வளோ அதிகம். அந்த வேலை இரவு பகலாக வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அதிலலாம் நிறைய உங்களுக்கு சலுகைகள் இருக்குது. குடும்பம் நடத்தலாம். யார்கிட்டையும் போய் 10 பைசா கொடுத்து நீங்கள் கெஞ்சி நிற்க வேண்டியதில்லை. நிறைய பேர் நீங்கள் காவல்துறையுடைய பயிற்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள்லாம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆனீங்கன்னா நீங்கள் எஸ்பியாக ரிட்டையர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 30% இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்காக காவல்துறையில் 1989 இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அப்போ இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களால் அது 30% இடஒதுக்கீடு காவல்துறையில் வந்தது. அது வரைக்கும் மற்ற துறைகள் எல்லாம் இருந்தது. 30% இடஒதுக்கீடை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க. கொஞ்சம் பேசும்போது என்னென்ன வேலைகளுக்கு போகலான்னு பாருங்கள். எல்லார் கையிலையும் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ தான் நீங்கள் நிமிர்ந்து நடந்தால் ஒரு அழகு இருக்கும். நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து அதிகாரம் அப்படிங்கிறது ருசித்து பார்த்தால் தான் தெரியும். அதிகாரத்தை ருசித்து பாருங்க. எல்லா நாளுமே அடங்கி போகணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எஸ்பி அப்படிங்கிறதுனா ஒரு மாவட்டத்தையே கையில் கொண்டு வர விஷயம். ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருந்து நீங்கள் எஸ்பியாக ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே என்ன வேணும்? நல்ல வேலை இது. யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா வீட்டுக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வந்துரு, 8 மணிக்கு வந்துரு. டீச்சிங் ஜாபை விட எங்கள் ஜாப் வந்து ரொம்ப ஈஸி. டெய்லி புது மனிதர்கள், புது கிரிமினல்கள், புது குற்றங்கள், புது விஷயங்கள். கொலையெல்லாம் பார்த்தோன்னா பயமாக இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் சும்மா பிஜிஎம் மியூசிக் போட்டால் தான் பயமாக இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம், சும்மா தான் கண்ணை வலிச்சிட்டு படுத்து கிடப்பான், வெட்டு படுத்து கிடப்பான். உங்களுக்கு அது பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, இப்போது மியூசிக்கை போட்டு விட்டுறாங்க. அதை உடனே நீங்கள் உடனே நாங்கள் உள்ளே போகும்போது டிங் டிங் டிங்லாம் வராது. கூட 4 பேரோட தான் போக போகிறோம். கொதறி கிடக்கிற பணத்தை பார்த்தா கூட ஒன்றும் தோணாது. அதை எப்படி எடுக்கணும்னு தோணும். அதில் என்ன வெட்டுப்பட்டிருக்கு, எப்படி இருக்குது, எதை வச்சா அக்யூஸை கண்டுபிடிக்கலாங்கிறது தோணும். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஜாபு. அதனால் நீங்கள் வந்து போலீஸ் ஜாபை வந்து எல்லோரும், நான் சொன்னேன் பாருங்கள், போனவங்க எல்லாருமே வராதிங்கம்பாங்க, இந்த வேலைக்கு வராதிங்கம்பாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரொம்ப கஷ்டம். இப்போ அது கொடுக்குற ஹைப்பே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம், நீங்களும் ஐபிஎஸ் ஆகலாம், நீங்களும் ஐஆர்எஸ் ஆகலாம். என்னங்க இது? எங்களுக்கெல்லாம் யாரும் அப்படிலாம் சொன்னது கிடையாது. முதல்ல எல்லாரும் மனுஷங்களாகுங்க. முதல்ல உங்களுடைய திறமைகளை தேடி கண்டுபிடிங்க. பரீட்சை என்றைக்கும் தான் இருக்குது, என்றைக்கும் தான் விளம்பரங்கள் வந்துட்டுருக்கு. நீங்களாம் அதை அப்ரோச் பண்ணி இந்த ஹைப்னாலேயே பயந்து போய், இது ஏன் நான் சொல்லலைன்னா, என் பொண்ணு இப்போ யூபிஎஸ்சி அப்பியர் ஆகிறா, பயந்து நடுங்கிறா. யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு பயந்து நடுங்கிறா. இவ்வளோக்கும் மெடிசனில் வந்து அவ்வளோ மார்க் வாங்கி பாஸ் பண்ணி வந்த பொண்ணு, அம்மா இதெல்லாம் சாதாரணமாக எழுத முடியுமா, என்னம்மா இப்படி? நான் கேட்டேன், நான் சொன்னேன், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதனால சும்மா போய் எழுதணும். அந்த விஷயத்தில் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். நீ வந்து எங்களெல்லாம் பார்த்து இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்து இந்த அரசியலையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்ற அரசியலெல்லாம் பார்த்து பயந்து போயிருக்க தேவையே இல்லை. சும்மா போய் எழுது, வந்தால் வருது, வரலைன்னா தான் டாக்டராக இருக்க போறீல்ல. அந்த தைரியம் வந்து உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். சொந்த காலில் நிற்பதற்காக இதிலிருந்து இன்னும் ஒரு 25 வருஷம் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இந்த கல்லூரியிலிருந்து வருகிற மாணவிகள் தான் தலைமை தாங்குவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன் உறுதியாக நம்புகிறேன்னு சொல்லவா? நீங்கள் யாருமே சிரிக்கவே இல்லை, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பேருக்கு கைத்தட்டலை. நான் ஒரு 10 பேரை கைத்தட்டவாது கூப்பிட்டு வந்திருக்கலாம். அதுவும் நீங்கள் ஆரம்பிக்கலை. எல்லாருமே என்ன நினச்சிட்டிங்கன்னா, ஓஹோ அப்படியா, இதில் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ நீங்கள் ஒரு பெரிய விஷயங்கள் பாருங்கள். உங்கள் காலேஜில் இங்கே உள்ள கலெக்டரை கூப்பிட்டு எத்தனை பேர் பெண்கள் வந்தாங்க? ஐஆர்எஸும் பெண் தான் வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2 பேரும் இங்கே பெண் தான் வந்திருக்காங்க. நானும் வந்திருக்கேன். ராஜேஷ் கண்ணா மட்டும் உங்களுக்கு இங்கே வந்திருப்பார். அவரும் எங்கள் பகுதியை சேர்ந்த ஒரு பையன், ஒரு தேனி மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு பையன், ராஜேஷ் கண்ணா. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அப்புறம் அடுத்தது நிறம். அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னா அழகாக இருக்கணுமா? அப்படியா? 5 அடி உயரம் இருக்கணுமா? 6 அடி உயரம் இருக்கணுமா? அழகாக இருக்கணுமா? ஹிந்தி ஹீரோ மாதிரி இருக்கணுமா? அதுவும் மாயை. கல்யாண சந்தையில் வேணால் நீ வெள்ளையாக இருக்கியா கருப்பாக இருக்கியான்னு கேட்பாங்க. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து கருப்பு தான் நம்ம நாட்டுடைய நிறம், திராவிடர்களின் நிறம். அதை உட்காந்து 1008 ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வெள்ளையாக்க ட்ரை பண்ணாதீங்க. வெள்ளையாக இருக்கிறது நிறமி குறைபாடு. அதனால் நீங்கள் அந்த குறைபாட்டுக்கு அலையாதீங்க. அழகுங்கிற கான்செப்டை பற்றி
பின்னொரு நாளில் நாம் பேசலாம். அழகு என்பது நீங்கள் உங்களை அறிந்து உங்களுடைய அடுத்த அடியை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையில் இருக்கிறது, அந்த நடையை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வீரத்தில் இருக்கிறது, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையில் இருக்கிறது, நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய அந்த ரோல் மாடல்களில் இருக்கிறது. அடுத்தபடியாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி முன்னெடுத்து செல்லப் போகிறீர்கள், சமுதாயத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள் என்பதில் இருக்கிறது. அப்போது உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஒரு ஆறா வரும், உங்களை தலையை சுற்றி ஒரு ஒளி வட்டம் வரும். இளையராஜாக்கு இன்றைக்கி டிவியில் பேட்டி கொடுக்கும்போது வந்துச்சு பார்த்தீங்களா, சிம்பனிக்கு போகிறாரு, உயரம் இல்லாத நிறமில்லாத ஒரு சாதாரண மனிதர். எதனால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை இருக்கிறார்னா ஒரே ஒரு விஷயம், அழகு என்பது திறமை, அழகு என்பது வாய்ப்புகளை பயன்படுத்துவது, அழகு என்பது தன்னை சபையில் முன்னிறுத்திக் கொள்வதற்கான ஒரு தன்முனைப்பு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நாகரிகம் என்ற பெயரில் பாரம்பரிய தமிழ் பண்பாட்டை துளைத்துவிடக் கூடாது. இன்றைய தலைமுறைக்கு ஒரு தெளிவான சிந்தனையை, மனநிலையை வளர்க்கும் ஒரு உன்னத உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.